வாங்க வாங்க, உங்களுடைய அனுபவத்தை 2 நிமிஷம் பேசுங்க. 2 நிமிஷம் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படிப்பு சாதாரணமா எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பா நீ படிக்க வச்சாரு. வீடு விட்டு லோன் போட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய லோனே வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரமா கிடைக்கல. நம்ம சமுதாயத்தினால நான் நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டேன். 1 வருஷமா வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க எங்க காலேஜ்ல. ஏன்னா நம்ம கேட்டகரி ஒன்று ப்ளஸ் பேங்க் நான் வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம படிப்பு மட்டும்தான் நமக்கு எல்லா பக்கமே ஹெல்ப் பண்ணணும். ஒரு பேங்க் அதிகாரி வந்து நம்ம கம்யூனிட்டினால எல்லா இடத்துலையும் நான் நிராகரிக்கப்பட்டேன். ஒரு எனக்கு சொல்ல தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அந்த இடத்துல தான் நாங்கள் செல்வகுமார் சார் போய் மீட் பண்ணோம். எனக்கு வந்து உதவி செஞ்சு என்னோட ஹால் டிக்கெட் தர வச்சு நான் நிறைய எக்ஸாம்பிள் எல்லா எக்ஸாமுமே வந்துட்டு நான் எந்த ஒரு அரியர் இல்லாமல் டிஸ்டிங்ஷன் வாங்கி நான் பாஸ் பண்ணி சாரை போய் நான் பார்த்தேன். இந்த வருஷம் பிஜி எழுதியிருக்கேன். கேஎம்சிஹெச்ல வந்துட்டு ஜேஆராக பணிபுரியறதுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போவுமே வந்து என்னால் அந்த வேலைக்கு போக முடியல. ஏன்னா என் காலேஜில் வந்துட்டு ஒரு 3 லட்சம் ரூபா வந்துட்டு எனக்கு நிற்கிது, கட்ட முடியல என்னால். காரணம் எங்கள் அப்பாவுக்கு வந்து பேங்க் லோனில் கிடைக்கல. அதுவும் நம்ம ஒரு சமுதாயத்துக்கு நிராகரிக்கப்பட்ட ஒரு காரணம் தான். போராடிட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லா படிங்க. நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு உண்டான ஒரு உரிமையை நம்ம வாங்க முடியும். என் அப்பா மட்டும் வேலைக்கு கூப்பிட்டுக்கிறேன். மேடைக்கு வாங்க ஐயா, மேடைக்கு வாங்க. இந்த மருத்துவருக்கு தகப்பனா கௌரவிக்கப்படக்கூடியவர். அப்படி வாங்க, மேடைக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப சிரமப்பட்டு நம்ம சமுதாயம் சொன்னால பேங்காருக்கு எங்க இடத்துக்கும் லோன் தரது ரொம்ப சிரமங்க. ஏதோ செல்வகுமார் சார் கூட இருக்க கொஞ்சம் பழக்கமானதுனால நாங்கள் லோன் வாங்கி என் பிள்ளைய படித்து வச்சு எங்களுக்கு 4 பேர் பக்கம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணி இந்த கொண்டு வந்துட்டேங்க. என் பொருளை படிச்சுன்னு ப்ரோஜனம் இல்லைங்க. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு 3 மாதம் ஆச்சுங்க. இன்னும் வீட்டில் வேலைக்கு போக முடியல. கேஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் இப்படி போயிட்டு கரெக்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம தந்து தராம கரைச்சல் அடைக்கிறாங்க. நான் அங்கேயும் இப்படி பண்ணி கொஞ்சம் காசு கட்டிடுங்க. இன்னும் 2,50,000 கட்டினா மட்டும்தான் அந்த ஆஃபீஸ் வந்தா மட்டும்தாங்க அதை வாங்கி பதிவு பண்ண மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்கல. என்ன பண்ணு தெரியல, எந்த வருடமே எனக்கு கிடைக்கலைங்க. அந்த வேலைக்கு கிடைக்கலைங்க. தயவு செஞ்சு இருக்கிற யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா சௌரியமா இருக்குங்க. சாருக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ணன் ஈஸ்வரன் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேசிக்கிறேன், டிவி பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து பெரியவங்களா தயவு செஞ்சு ஏதாவது என் குழந்தைக்கு உதவி பண்ணுங்க. அந்த நன்றிக்கடன் நம்ம சமுதாயத்துக்கு எங்க உயிர் வரைக்கும் சமுதாயத்தை பாடுபட்டு நன்றி தோறுகிறேன். ஏன் அவங்க 2 நிமிஷம் பேச வச்சுருக்கா காரணம் இந்த சமுதாயத்தில் வந்து உள்ளொதுக்கீடு நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் பொருளாதாரத்தில் வந்து அண்ணன் என்ன ஈஸ்வரன் அண்ணன் நம்மகிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை விட்டாரு. இந்த சமுதாயத்தில் வந்து 3 சதவீத உள்ளொதுக்கீடுல ஏகப்பட்ட பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஒரு வருஷத்துக்கு மருத்துவர்கள் பார்த்தா 125 மருத்துவர்கள் வெளியே வராங்க. என்ஜினியர் பார்த்தா ஆயிரக்கணக்கான என்ஜினியர்கள் வெளியே வராங்க. அதே மாதிரி பார்த்தா தாசில்தார்கள், டெப்டி கலெக்டர்கள், இன்னைக்கு பார்த்தோன்னா ஐஏஎஸ் கேடர் வரக்கு 10 அதிகாரிகள் வந்து டிஓ கேடர் ஐஏஎஸ் ஆகிறது இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த சமுதாயத்தில் பாடுபடுறப்போ அண்ணன் வந்தால் அம்பேத்கர் அணியே சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, நீங்கள் அதாவது நாம் செஞ்ச நான் கஷ்டப்பட்டு இந்த சலுகையை வாங்கி தரேன், அட்லீஸ்ட் நாம் பின்னால் இந்த சலுகையின் மூலமாக பயன்பட்டவர்கள் நாம் பின்னால் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால்
குறிப்பாக இந்த அறுபது சமூகத்தில் விழிப்புணர்வு இல்லை. மற்ற சமூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக விழிப்புணர்வு இருக்குது. நான் அண்ணன் சொன்ன மாதிரி ஆணையத்தில் உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் பல்வேறு 10 மாவட்டங்களுக்கு மேலே நான் போயிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டம் போகிற பார்த்தீங்கன்னா சில வருத்தமாக இருக்கும். காரணம் என்ன சொன்னால், நம்ம அந்த பொண்ணோட இது நாட்டு அதிகமாக இருக்கும். சில நடுவில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னும் அண்ணன் முன்னே கூப்பிட்டு பேச சொன்னாங்க, சிஎம்எஸ்ல பேசினேன். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அறிவியல் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு உட்காந்துட்டோம். ஆனால் அதை தக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம்ன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். காரணம் என்னன்னா, விழிப்புணர்வு அற்ற சமூகம். ஒவ்வொரு சமூக தலைவர்களும் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக உங்களுக்கு பெரிய எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன சின்ன புத்தகங்களை போட்டு வெளியிடுவேன். காரணம் அரசு சலுகைகள் நம் மாணவர்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக. இப்போ நான் சொன்ன அண்ணன் இந்த உறுப்பினர் வாங்கி ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருந்தது கிடையாது. சாட்டர்டே சண்டே கூட உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் வந்தால் உடனடியே மீட்டிங் நடத்துவேன். பல இடங்களில் மீட்டிங் நடத்தி அந்த கல்வி உதவிகள் போய் சேரணும். ஏன்னா இந்த மாதிரி பாப்பாக்கெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறக்காக கடந்த 2 ஆண்டுகள், அதாவது செகண்ட் இயர்ங்கிறப்போ நம்ம எல்ஐசி நாகராஜ் அவர்கள் வந்து எனக்கு ஒரு லீவ் கொடுத்து அந்த மாதிரி பொண்ணு சீட் எடுத்துருச்சு, ஆனால் ஃபீஸ் கட்ட முடியல. அன்றைய ஐஏஎஸ் அதிகாரி அன்னைக்கு மாண்பு தமிழகனுடைய டிஏ வந்த விஜயகுமார் ஐஏஎஸ் அவருடைய ஒத்துழைப்பினால கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபீஸ் கட்டினாங்க. ஆனால் கடைசி வருஷம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அது வந்து நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஆணையத்து மூலியமாக கேட்டுருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம் கொடுக்குன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்டில் நான் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அறிவியல் பிள்ளைகள் சீட்டு கிடைக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம தேர்வேக் சொசைட்டி என்ற முறையில் நம்ம வந்து இங்கே இருக்கிற எத்தனையோ பேராசிரியர்கள் நம்ம இருக்கிறாங்க. நம்ம இதில் கூட பார்த்தா பாரதியார் 12 பேராசிரியர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெப்டி கலெக்டர்ஸ் இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர் மட்டும் பார்த்தா டெப்டி கலெக்டர்ஸ் ஒரு 3 பேர் அறிவியல் சமூகத்தை சார்ந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து உதவி செய்ய வேண்டும். அப்போதான் இந்த சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நேரத்தில் அந்த பாப்பாவை பேசணும். ஏன்னா அவங்க டிஸ்டிங்ஷன்ல டாக்டர் ஆகிட்டாங்க. அது வந்து அந்த அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டா உங்களுக்கு தெரியணும்னு இருக்காங்க தான் தயவு செய்து நாங்கள் இந்த நேரத்தில் சொன்னோம். அவங்க சொன்னது வந்து அந்த வருத்தமைங்கிறது வந்து நம்ம எல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு 125 டாக்டர்கள் வராங்க. ஒவ்வொரு வருஷம் 3 உள்ளதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி 6 சதவீதம் ஆச்சுன்னா நினைச்சு பாருங்க. நமக்கு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நமக்கு இடஒதுக்கீடே தேவையில்லை. மற்றவங்களாவது வெளியேறன்னு சொல்றோம், நம்ம சொல்லவே தேவையே இல்லை. காரணம் இன்னைக்கு 3 உள்ளதுக்குள்ளேயே நம்ம பார்த்தோன்னா பெரும்பான்மையானவர்கள் நம்ம மேலே வந்துருக்கோம். இனி சொல்ல போனால் ஆணையத்தில் ஒரே ஒரு நாங்கள் ஆணையத்துறை பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஆணையத்தில் உறுப்பினராக கீழே இருப்பேன். மேலே திப்பம்பட்டி ஆதிச்சாமர் அறிவியல் சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருக்காரு. அதே மாதிரி இருக்கிற துணைத் தலைவர் வந்து மரியாதைக்குரிய கனிமொழி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அவங்க துணைத் தலைவர் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி கோவிந்தராஜ் சிஇஓ. அப்படி அவங்களுக்கு இதெல்லாம் காரணம் என்ன, அண்ணன் மாதிரி இருக்கிறவங்களா ஒரு சில இதெல்லாம் நமக்கு அறிவியல் பற்றி அதிகமாக பேசுறதுனால நமக்கு எந்த அதிகாரியும் தொடர்பு இருக்காங்க. இவங்களை தொட்டால் வந்துடுவார், ஈஸ்வரன் வந்துடுவார்னு சொல்லி கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. அந்த பயத்தை பயன்படுத்தி நாம் சமூகத்தில் முன்னேறணும். அது பயத்தை பயன்படுத்தி முன்னேற்ற நடக்கிறதுக்காக இல்லை, நாம் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மாணவி பேசணும். தயவுசெய்து நீங்கள் அனைவரும் நம்ம குழந்தைகள் படிக்கிறதுக்கு உதவி செய்யணும் என்பதை கேட்டு பலத்த கரகோஷம் மருத்துவருக்கு உங்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த மாணவர் சஞ்சய், மருத்துவ மாணவர். சேலம் மாநகரை சார்ந்த மாணவர் சஞ்சய் மேடைக்கு வருமாறு, அவருடைய தகப்பனாரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மருத்துவ மாணவர், இளம் மருத்துவ மாணவர் சஞ்சய். தம்பி சஞ்சய் வந்திருக்காரு. அவங்க அப்பா செக்யூரிட்டி சர்வீஸ் வேலை செஞ்சிருக்காரு. நம்ம ரவி விஸ்வநாத் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு வந்துட்டு இருக்காங்க.
அர்ஜுன் நரேன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவருடைய தகப்பனார் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அர்ஜுன் நரேன் பெரியநாயக்கன் பாளையத்தை சார்ந்தவர். அர்ஜுன் நரேன் இளம் மருத்துவர் உங்களது பலத்த கரகோஷத்தோடும் வாழ்த்துக்களோடும் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அர்ஜித் நரேன் பெற்றோரோடு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மருத்துவ மாணவி சௌபர்ணிகாவின் தகப்பனார் வந்திருக்கிறாரா? சௌபர்ணிகா வருகிறார். பாரம் தூக்கும் தொழிலாளி தனது மகளை மருத்துவராக்கி அழகு பார்த்திருக்கிறார். அந்த அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் வெற்றி பெற்று நம்ம பதவியேற்றுள்ள ஜெய்ஸ்ரீ டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் ஜெயச்சந்திரன் அவர்களின் மகள் அன்புக்குரிய ஜெய்ஸ்ரீ மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஊடக வளர்ச்சித்துறையில் சாலை ஆய்வாளராக பணியேற்றுள்ளார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். அடுத்து பிரியங்கா, திருமதி பிரியங்கா வருவாய் ஆய்வாளர். திருமதி பிரியங்கா வருவாய் ஆய்வாளர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பச்சாபாளையம் மரியாதைக்குரிய அண்ணன் திப்பம்பட்டி ஆரிச்சரன் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரை வருக வருக என்று அருந்ததியர் சமூக மனத்தின் சார்பாக வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய
மரியாதைக்குரிய கனிமொழி பத்மநாதன் அவர்கள் மேடைக்கு வந்துவிட்டார். அவரை வருக வருக என்று சமூக மடத்தின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய MNK செந்தில் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரை அருந்ததியர் சமூக மடத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். MNK செந்தில் அவர்கள் வடக்கு மண்டல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மண்டல துணைத் தலைவர். மரியாதைக்குரிய MNK செந்தில் அவர்கள். தென்னை சிவா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தென்னை சிவா. அடுத்ததாக மாணவர்களை கௌரவிக்கும் நேரம். மரியாதைக்குரிய கனிமொழி மரியாதைக்குரிய பிரியங்கா இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். பிரியங்கா வருவாய் ஆய்வாளர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எழுதி வெற்றி பெற்ற நமது மாணவி பிரியங்கா இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இளவரசர். பொதுவாக நாம் தான் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை தேடி போவோம். நமது அருந்ததிய மாணவர் அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பு அலுவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இளவரசர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிரியங்கா தனது கருத்துக்களை தெரிவிக்கிறார். நான் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐயா கலைஞர் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த 3% இடஒதுக்கீடுனால தான் நான் இந்த இடத்துல நின்றுருக்கேன். இந்த போஸ்டிங் நான் வாங்கிட்டேன். நான் அட்டென்ட்ல 438 மார்க் எடுத்தேன். நான் இந்த கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் படித்தேன். எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்கணும், ஸ்டேட் ஸ்கூலில் பிரபலமான ஸ்கூலுங்க எல்லாருக்கும் தெரியும். நான் படிக்கணும்னு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே +1க்காக நான் போய் சீட்டு கேட்டேன். என் மார்க்கை பார்த்துட்டு உடனே கொடுக்குறேன்ட்டாங்க. இந்த ஸ்கூலுன்னு கேட்டாங்க. நான் வந்து கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து வரேன், கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரேன்னு சொன்னதுக்கு எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு வந்து கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து வருது, இங்கே படிக்கிறவங்களாம் பெரிய பெரிய பசங்களாம் இருக்காங்க, உங்கள் பொண்ணு ஒரு வேளை +1லையும் +2லையும் வந்து பர்சன்டேஜ் மார்க் கம்மியாச்சுன்னா எங்கள் ஸ்கூலுக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. நான் எதுவும் இது பண்ணிக்கல, நான் வந்துட்டேன். எனக்கு இங்கே ஒரு சென்ட் மேரி ஸ்கூலில் எனக்கு 4 ஸ்கூலில் எனக்கு சீட் கொடுத்தாங்க. பட் நான் சென்ட் மேரி ஸ்கூலில் நான் படித்தேன். நான் 12th வந்து 1052 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறமும் நான் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன். கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து இதே 3% ஒதுக்கீட்டில் தான் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடச்சிச்சு. 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாமே மெரிட்டில் தான். அதுக்கப்புறம் ME படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால வந்து அதுவும் மெரிட்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு கேட் எக்ஸாம், ஆல் இண்டியா லெவல் கேட் எக்ஸாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸாம் எழுதி தான் நான் வந்து ME படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக 1 இயர் நான் ட்ரைனிங் போனேன். போயிட்டு அது நான் ஃபைனல் இயர் முடிக்கும் போது கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே 3% இடஒதுக்கீட்டில் ஒரே ஒரு சீட்டு தான் இருந்துச்சு. அந்த ஒரு சீட்டு தமிழ்நாட்டில் நான் மட்டும் தான் எடுத்து படித்தேன். எங்கேயும் முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் ஆசை, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப உதவியாக வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எனக்காக வந்து நிறைய புக்ஸு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிறைய அது சம்மந்தமான இவங்ககிட்ட எல்லாம் பேச வச்சிருக்காரு. நானும் அதை விடாமல் நான் ME முடிச்சுட்டு ஒரு MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எனக்கு அதில் விருப்பம் இல்லை.
4th டே நான் செகண்ட் செஷன் நான் போற வரைக்குமே அந்த சீட் யாருமே எடுக்கவே இல்லை. நான் மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சமுதாயத்துல பெண்கள் வந்து இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் முன்னேறி வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமா தெரியுது. நான் இந்த சீட் எடுக்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இன்னுமா இந்த சீட்டு போகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. இந்த சீட் நம்மளுக்கு கிடைக்குமா? ஏன்னா உமன் சீட்டு ரொம்ப 3% இடஒதுக்கீடுங்கிறது வந்துட்டு ஒரு சீட்டு 2 சீட் தான் கிடைக்கும், ரொம்ப பெரிய சீட்லாம் கிடைக்காது. பட் அந்த ஒரு சீட் 2 சீட்ல நம்ம போட்டி போட்டு மெரிட்ல போய் நம்ம எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். 3%ல நம்ம உமன் சீட்டு ஒரு சீட் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ வந்து உமனுக்கான இது வந்து நம்ம நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை வந்து கண்டிப்பா படிக்க வைங்க. ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன், தெய்வத்தான் ஆகாது இன்னும் முயற்சி தன் தெய்வத்தை கூடி தரும். அந்த முயற்சி என்னைக்குமே வந்து வீண் போகாது. இன்னொன்னு இந்த நேரத்தில் எங்க அப்பாவுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவா கடைசி வரைக்குமே இருந்து என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. நான் இன்னைக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமான காரணம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே படிங்க. படிப்பு மட்டும்தான் முன்னேறும், கல்வி மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில உயர்த்தும், அடுத்த சமுதாயத்தை மாற்றும், நம்மளோட தலைமுறையவே மாற்றும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னும் நம் வளர்ச்சியை பாதை சென்றடையவில்லை என்பது நம்மளுடைய 3% இடஒதுக்கீடு என்பது பத்தாதிகள் தான் நம்ம அண்ணனுடைய நீண்ட நாளுடைய நம்முடைய பொருளாதாரம் உழைக்கிறாரு. அண்ணன் ஈஸ்வரன் வந்து தயவு செய்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவர் இருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும் இருக்கு. இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து எங்களுக்கு நீ சொல்ல போனால் அந்த வேலையில் உட்காருக்கு இது அடுத்த தலைவர் வந்து ஒரு ஆணையத்து உறுப்பினராக இருக்கிறதுக்கு அண்ணன் தான் காரணம். எனவே எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ ஆரிசாமி அவரும் வந்துட்டாரு, கனிமொழி சகோதரி கனிமொழி வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து அவர் அண்ணன் 40 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பரிசீலித்து தான் செல்ல வேண்டும் என்பது இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய நமது தமிழ்நாடு தூய்மை பணியாளர் வாரியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் திப்பம்பட்டி ஆரிசாமி அவர்கள் நமது எம்எல்ஏ அருமையண்ணன் எம்எல்ஏ அவர்களுக்கு சால்வை எடுத்து கௌரவிக்கிறார். அண்ணா உங்களை பற்றி முதல்ல சொல்லிட்டேன், 23 கால நம்பர்னு சொல்லிட்டாரு, இன்னைக்கு வராது முடியாது. மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கணேஸ்வரன் அவர்கள் சகோதரர் மரியாதைக்குரிய சகோதரர் மாவட்டத்துடைய துணை செயலாளர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் செந்தில் அவர்கள் சாதனை கௌரவித்தார். அதே போல ஆதிரோட அணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வேலுசாமி அவர்கள் சாதனை எடுத்து கௌரவித்தார். அரசு சங்கம் கோவை மாநகராட்சி அடிப்படை ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டிவிச்சோடு சிவகுமார் அவர்கள், வாரியத்துடைய தலைவர் அவர்களுக்கு மக்கள் நல பணியாளர் பரமசிவம் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். மரியாதைக்குரிய தூய்மை பணியாளர் வாரியத்துடைய துணைத் தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு நினைவு சிலை கௌரவித்தார். மேட்டுப்பாளையத்திலிருந்து கணேசன் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம கார்பரேஷன் சங்கத்துடைய உறுப்பினர் அனைவரும் வந்து நம்ம அண்ணன் அவர்கள் சால்வடி மரியாதைக்குரிய கார்பரேஷன் நமது அரங்காவலர் கோயிலுக்கு அரங்காவலர் அடிப்படை ஊழியர் சங்க நிர்வாகிகள் முன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட
குமார் அவர்கள் வந்து நாகைக்கவுண்டர் புதூரை சார்ந்த குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். மரியாதைக்குரிய வேலுசாமி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்க வருகிறார். மருத்துவர் சங்க தலைவர் செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்க வருகிறார். மாணவர்களை கௌரவிக்கும் நேரம். இளவரசன், நமது மாணவர் இளவரசன் வேலைவாய்ப்பு துறையில் வேலைவாய்ப்பு அலுவலராக பதவியேற்றுள்ளார். அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வெழுதி வெற்றி பெற்ற மாணவர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை அடுத்ததாக முனைவர் பட்டம் பெற்ற பிரியங்கா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சீரநாயக்கன் பாளையம். ஐயா போறேன். ஐயா எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இந்த வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் மரியாதைக்குரிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களை